அசைத்து இசைத்தது வலை கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு வால்யூம் கைவா கிளம்பிட்டேன். என்னன்னு தமிழ்ல பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் போகாத, காட்டாத, பார்க்காத இடத்தை தான் உங்களுக்காக காட்ட போறேன். அதுக்கு முக்கியமா தேவை வந்து இந்த பக்கெட்டு, ஒரு 2 வாருகோல் எடுத்து வச்சிருக்க விளக்கமாறு, இது 2 தான். இந்த கெட்டப்ப பார்த்துட்டு நீங்க வேற எதுவும் சொல்லிடக்கூடாது, போக போக தெரியும். ஏன்னா மழை வர மாதிரி வேற இருக்கு, போற காரியம் எப்படி ஆகும்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு பார்ப்போம். இங்க வந்து வளர்ந்து பேசிட்டு இருந்தா மலையில தான் முடிங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். சரி வாங்க போமா. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் இலக்கியா அப்படின்னு ஒரு தடவை கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை ஒரு வீடியோலையும் கேக்குறேன், நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு. ஒரு வீடியோல கூட நான் நல்லா இருக்கேன் இலக்கியா அப்படின்னு ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. சரி வாங்க, மழை வந்துடும் போல இருக்கு. அவ்வளவுதான்ப்பா, நம்ம இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம ஊர் வந்து நம்ம வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். இதுவும் நம்ம வீடு தான். இந்த வீட்டை வந்து உங்கள்கிட்ட நான் இது வரைக்குமே காமிச்சதுல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. யூடியூப்ல வந்து இந்த வீட்டை உங்கள்கிட்ட நான் காமிச்சதே கிடையாது. இதுவும் நம்ம வீடு தான். இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து ஒரு வீடு கட்டி ஒரு 6 மாசம் அளவுக்கு அத்தைலாம் இங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க யாருமே இல்ல, அப்படியேதான் கிடக்கா. ஏன் வேஸ்டா ஆளும் இல்லாம இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி போட்டு கிடக்கிறதுக்கு வாடகைக்காவது விடும் அப்படின்ட்டு இப்ப இந்த வீட்டை வாடகைக்கு விட போறோம். அதை வந்து கிளீன் பண்றதுக்கு நானும் என் நாத்தனாரும் வந்திருக்கோம். அதாவது சுகுணா நாத்தனார் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நானும் தான் வந்திருக்கோம். பசங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுக்கு 2 வேலையா செஞ்சு முடிச்சிருங்க. நாங்க 2 பேர் தான் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பெண்டு கழண்டுடும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹோம் டூர்லாம் கிடையாது, இந்த வீடு இப்பதான் காட்டுறது அப்படின்னால உங்களுக்கு இந்த வீட்டோட பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறோம். ஏன்னா வந்து அது வந்து அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு வீட்டோட நிலைமை பார்த்தாலே தெரியும். ஆனா அந்த அளவுக்கு வந்து வீட்டுல வேலை இன்னும் முழுமையா முடியவே இல்லை. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கும். வீடியோ போக போக கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்ட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து போத்திக்கால்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 10க்கு 10 தானேங்க இது. 10க்கு 10 அளவுக்கு போத்திக்கால். பெருசா? ஆனா வந்து வீட்டை சுத்தியுமே வந்து காலு மண்ணில் படாத அளவுக்கு தரைய போட்டு வச்சிருக்கோம். வெறும் சிமெண்ட் தான். இங்க பாருங்க, இங்க இருந்து ரோடு தார் ரோடு மாதிரி போயிட்டே இருக்கும், சிமெண்ட் தான். வாங்க அப்படியே உள்ள வாங்க. உள்ள கூப்பிடாம பாப்பா. ஆனா இங்க வந்து எந்த யூஸுமே இல்லாம நாங்க வராம இருந்ததுனால அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப பாழடைஞ்ச பங்களா மாதிரி கிடக்கு. லைட்டுமே பல லைட்டு வந்து பியூஸ் போயிட்டு பாருங்க. எல்லாம் கொஞ்சம் இருட்டாதான் தெரியும் வீடியோ, அது லைட்டு இருந்தும் இல்லை. இப்ப அதான் அது வேற தெரியுதா, இங்கே கொடுத்துருக்காங்களா லைட்டு. அதான் எல்லா லைட்டும் போட்டு விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன். ரொம்பவுமே ஒரு கன்றாவியான நிலைமையில தான் இப்ப வீடு இருக்கு. இதை நாங்க எந்த அளவுக்கு சுத்தம் பண்றோம் என்னன்னு அதுதான் இன்னைக்கு வீடியோ. ஒரு நாள்ல எல்லாம் ஆனா முடியாது. அங்க ஹோம் டூர் காட்டிக்கிட்டு இருக்க, நீங்க என்ன டவக்குன்னு வரீங்க? சரி. இப்ப வந்து அங்க போத்திக்கல்ல இருந்து உள்ள வந்துட்டோமா. இது வந்து நாங்க வந்து நடன்னு சொல்லுவோம். நட சின்னதா, அது கொஞ்சம் இடம் நட மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தா இது வந்து ஹாலுக்கு வர வழி. கதவு இருக்கு பாருங்க, அப்படியே ஓபன் பண்ணா கதவு. வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. அதான் அங்க நம்ம வீடு இருக்குல்ல, அதே மாடல் தான் இங்க ஹால் இருக்குமா. இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்கின, விவரம் தெரியாத நாளில் வாங்கின பீரோ. அது வந்து கல்யாண நாள்னா, அதுதான் விவரம் தெரியாத நாள்ல நாங்க 2 பேருமே போய் வாங்கின பீரோ. அது அவ்வளவு ஒரு இதா இருக்கு. நின்றுகிட்டே இருந்தா சரி வராது. நாங்க வந்து ஒன்னொன்னா வேலை செஞ்சுக்கிட்டே நாங்க வந்து வீடை வந்து சுத்தி காட்டுறோம்.
இங்க பாருங்க, இத ஏற்கனவே வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி என்ன அப்படின்ட்டு. அதுல நான் அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். இது வந்து அதான் சொன்னேன் இல்லையா, வேக்கம் கிளீனர் ஆன்லைன்ல அமேசான்ல வாங்கினதுப்பா. நிச்சயமா வேலை அதிகமா இருக்கிற நம்மளை போல ஹோம் மேக்கர்ஸ்க்குலாம் இது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அமேசானில் கிளீனிங் பர்பஸ்க்காகவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயுமே நான் காட்டியிருக்கேன். ஹகாரோவோட பேக்லெஸ் வேக்கம் கிளீனர். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதில் உள்ள பவர் கார்டு லென்த்து 5 மீட்டருங்க. இந்த கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் எங்கடா சுருட்டி வைக்கிறதுங்கிற டென்ஷனே வேண்டாம். பட்டனை டச் பண்ணால் போதும், சருன்னு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இந்த ஓஸுமே நல்லா லென்த்தாக குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இதில் கிளீனிங் பர்பஸ்க்காகவே மொத்தம் 4 ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளோர் கிளீனிங். ஒரு குப்பை மண்ணை விட மாட்டேது, நல்லா சுத்தமாக செம்மையாக க்ளீன் பண்ணிடுது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். இது மல்டி பர்பஸ் ப்ரஷ். இதை எந்த இடத்துல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜன்னலில் இருக்கிற கிளாஸு, கம்பி, ஒட்டடெல்லாம் படிஞ்சிருக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே சூப்பராக யூஸ் ஆகுது. இது டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு குட்டி டஸ்ட்பின். இது இருக்கிற இடத்துல நமக்கு குப்பையெல்லாம் அள்ளுறதுக்குன்னு எதுவுமே தேவைப்படாது. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு வந்து அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். இதோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரும் இருக்குங்க. நம்ம யூஸ் பண்றதுக்கு அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஈஸியா நம்மளே கிளீன் பண்ணி ஃபிட் பண்ணிடலாம். இந்த வேக்கம் கிளீனரோட டஸ்ட் பேக் கெப்பாசிட்டி 1 லிட்டர். டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம மேக்ஸிமம் மினிமம்னு கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். இதோட 2 பக்கமுமே இது போல பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் ஒன்று, இன்னொன்று பவர் கார்டுக்கு. இதுக்கு அடியிலையுமே இது போல ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதையுமே ஈஸியாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது 360 டிகிரிக்கு எல்லா இடத்துக்குமே ரொட்டேட் ஆகி வரா மாதிரி சூப்பரான வீலும் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஓஸை ஃபிட் பண்ணி மிஷினில் அட்டாச் பண்ணிட்டா போதும், வேலை ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் அட்டாச் பண்ணியிருக்க இந்த நாசில் கார்னர் கிளீனிங். ஹை ஸ்பீடில் வச்சா அவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ ஒரு ரணக்கொடூரமாக கிடக்கு. இந்த மீட்டர் பாக்ஸுக்கிட்ட இந்த பள்ளியோட எச்சம் கழிவுலாம் இருக்குது. அப்படியே நான் சும்மா சாதாரணமாக கூட்டியிருந்தேன்னா அவ்வளோ ஒரு டஸ்ட்டு பறக்கும். ஆனால் இந்த ஒரு நாசிலில் சும்மா காட்டினா போதும், உண்மையாக ரொம்ப சுலபமாக ஈஸியாக எந்த டஸ்ட்டுமே பறக்காத அளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்விட்ச் பாக்ஸ் கிட்ட சுற்றி ஒட்டடெல்லாம் படிஞ்சிருக்கும்ல, அதில் சும்மா காட்டினது தான் அப்படியே பளிச்சுன்னு தான் ஆயிடுச்சு. நம்ம அரிகாலில் கண்டிப்பாக இது போல் பூ டிசைன்லாம் இருக்கும். இதை க்ளீன் பண்ணணுன்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு தான் அதிகமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இதை ஃபுல் ஸ்பீடில் வச்சு காட்டினா போதும், உறிஞ்சு அப்படியே எடுத்துடுது அந்த ஒட்டடையெல்லாம். வேக்கம் கிளீனர்னாவே சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது, ரொம்ப கம்மியான சவுண்டாக இருக்குது. இந்த ஒரு ஃப்ளோர் ப்ரஷில் அப்படி வச்சா போதும், மண் தூசு எதுவாக இருந்தாலும் அழகாக எடுத்து தள்ளிடுது. அதுக்கப்புறம் இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் தான் நம்ம குப்பையாக இருக்கிற இடம் இல்லை டஸ்ட்டாக இருக்கிற இடத்துலலாம் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டா மாதிரி சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதில் சோஃபாவெல்லாம் வச்சு பார்த்துட்டா அவ்வளோ ஒரு செம்மையாக க்ளீன் ஆகி வந்துடுது. இதை நான் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வீட்டுக்கு வெளியிலையும் சிமெண்ட் தரையெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு குப்பையை அது எடுத்து வச்சிருக்கு. இது மொத்தம் 1600 பவர் வாட்ஸ். அமேசானில் இப்போ பிரைம் டே ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஜூலை 12லேருந்து கம்மிங் 14th வரைக்கும் அமேசானில் அமேசிங்கான டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஒரு லைட்டுமே எரியல போல இருக்கே. இளநீ பறிச்சாவது இருங்க, லைட்டை ஃபர்ஸ்ட் போட்டு பாக்குறேன். எல்லாமே பீஸ் போயிடுச்சு. நான் தெரியலனா கண்ணுக்கு. இளநீ வந்து இதுதான் வந்து இந்த நம்ம வீட்டோட கொள்ளை. இந்த வீட்டுல கொள்ளை அதிகபட்சம் பெருசா இருக்காது, சின்னதுதான். இந்த பாருங்க, இல்ல அங்க நம்ம வீட்டு கொள்ளையை விட இது சின்னது. இந்த பாருங்க, படி வந்து அம்மாடியோ பாருங்க, இளநீ மரத்துல இருக்காங்க, இளநீ பறிச்சாவது. நாங்க வந்து இதெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆளுக்கு ஒரு 4 இளநீ குடிச்சிட்டு வீடு திரும்பலான் இருக்கோம். இப்ப இங்க இருந்து இப்ப நான் லாஸ்ட்ல இருந்து காட்டுறேன், வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஹோம் டூர் காட்டுறேன். இப்ப இங்க இருந்து கூட்ட போறோம். பாப்பா விளக்கமா இருக்குவா, விளக்கு இது இல்லாம லைட் இல்லாம பெரிய இதா இருக்கு. அப்படியே ஒரு பக்கெட்டும் வேண்டாம் பாப்பா. நாங்க அந்த பக்கெட்டை எடுத்துட்டு வந்தா அது வந்து வண்டியில வச்சுக்கிட்டு வர முடியலன்ட்டு அதை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டு, இல்ல வண்டியில வச்சுக்கிட்டு வர முடியல, 2 பக்கமும் விளக்குமாறு வச்சுக்கிட்டு வந்தோமா, அது பக்கெட்டு வேணாம் அப்படின்னுட்டு வேற எதுக்கோ போகுது இந்த பொண்ணு நினைச்சிருவாங்க, பக்கெட்டு 2 விளக்குமாறு எடுத்து வந்ததுக்கு. அதனால அதை இது பண்ணிட்டோம். அதான் செய்யணும்.
ஆ? நீங்க என்ன பண்றீங்க? ம்? ஆ? இந்த பொண்ணுக்கு ஷாலையாவது வாங்க, மூக்குல கட்டிப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்றேன்ப்பா. ஏன்னா வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு தான், நம்ம வந்ததே 2 மணிக்கு மேலதான் அம்மா. அதனால வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிடுறேன். அலசி விடுறதுலாம் நாளைக்குதான். இப்ப வந்து ஒட்டடையை அடிச்சுட்டு நம்ம இங்கெல்லாம் பூட்டி விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு ஒரு 4 பாட்டில் லைட்டால வாங்கிட்டு வந்து அப்படியே தேய்ச்சி அலசி விட்டுற வேண்டியதான். அதிகபட்சம் 4-5 பாட்டில் தேவைப்படும். வேணாம் முடிஞ்சிட்டல. அங்க கூட்டு இது இங்க கூட்டி தள்ளுறேன். அத கூட்டிட்டேன். பொல பொல பொலன்னு கொட்டுது. அதான் அதான் பாப்பா, இங்க இருந்து நான் கூட்டிட்டு வரேன். அங்க இருந்து இப்படி கூட்டு அங்க இருந்து கூட்டுறேன். அங்க இருந்து கூட்டு ஆமாடி. பொம்புல விளக்கம் நீ வச்சிருந்த விளக்க மாதிரிதான் அப்படி போட்டு வச்சிருக்கேன். அதுல நீ வச்சிருந்ததுதான். சரி வந்து இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து முழுமையா சுத்தி காட்டுறேன். ஓரளவுக்கு இப்ப முடிச்சாச்சு. என்ன முடிச்சிருக்கோம், கூட்டி தள்ளி வெளில தள்ளி குப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம். அதை அள்ளி கொட்டணும். அடுத்தது இன்னும் நிறைய வேலை இருக்கு. நம்மளால தனியாலாம் 2 பெண்கள் மட்டும் செய்ய முடியாது. ஆளு வச்சுதான் செய்யணும். இல்ல ஆள் வச்சுதான் செய்யணும். பாப்பா பிள்ளைக்கு ஒண்ணு வெட்டி கொடுங்க. சொம்பு இருந்தா ஊத்தி கொடுக்கலாம். ஒரே புகை மூட்டமா தெரியுது. அவ்வளவுதான்ப்பா, வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எங்க முடிச்சிருக்கோம்னா ஓரளவு லைட்டா ஒட்டடையை அடிச்சு விட்டுட்டு கூட்டி இருக்கோம். நல்லா எல்லா இடத்துலயும் கூட்டி இருக்கோம். இப்ப என்ன வீடு வந்து இப்ப எனக்கு ஹோம் டூர் தெரியாது பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட ஹாலு. அதான் சொன்ன இல்லையா, அங்க அப்படியே அங்க கட்டுங்க. இந்த குப்பையை இன்னும் அல்லாம வச்சிருக்காங்க. இது வந்து போத்திகளுக்கும் ஃப்ரண்ட் முன்னாடி சைடு, இந்த சைடு வந்து நட இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன ஹாலு. இங்க வந்து டிவி வச்சு வைக்கிற மாதிரி ஒரு சோட்கேஸ் செஞ்சோம். அது வெறும் அந்த இது மட்டும்தான், கல்லு மட்டும் தான் போட்டிருக்கோம். இன்னும் அந்த ஃபுல்லா அதான் எங்கேயுமே பினிஷிங்கான வேலையே கிடையாது. வீடு கட்டி அப்படியே போட்டிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த மாடலிங்லாம் எதுவுமே செய்யல. இது ஹாலு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஒரு வழி மாதிரி இருக்கு. ஆனா நல்ல பெரிய நீட்டு வீடு இது. அந்த நம்ம வீட்டை விட இது பெருசு. ஆமா, எங்க வீடு அங்க இருக்கிறோம்ல, அந்த வீட்டை விட இந்த வீடு பெருசு. இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பூஜை ரூம். இங்க பாருங்க, எப்படி புத்தம் புதுசாவே இருக்கு பாருங்க. அப்படியே இங்க ஒரு லைட் போட்டு வச்சுட்டாங்க, ஒரு ப்ளூ லைட் போட்டு வச்சுட்டாங்க. இங்கெல்லாம் சாமி போட்டோ எல்லாம் எதுவுமே மாட்டல. ஒன்னையும் நாங்க மட்டும் வெளியில வச்சிருந்தோம். இங்க எதுவுமே மாட்டல. ஆள் இங்க இருக்கவே இல்லை. ஒரு 6 மாசம் 5 மாசம் தான் இருந்திருக்கும். உங்களுக்கு வீட்டோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும், அப்படியே புதுசு போலதான் இருக்கும். எக்கோ சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இது சாமி ரூமுக்குன்னு தனியா இருக்கு பாருங்க ரூமு. எப்படி அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஹால்லே தான் இருக்கும். இந்த வீட்டுல வந்து சாமிக்குன்னு தனி ரூமு. அப்படியே இங்க வாங்க, அப்படி இது வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த வீடு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஹாலு, இங்க ஒரு டைனிங் ஹால் தனியா இருக்கும். வாஷ் பேஷன் இங்க ஒண்ணு வச்சு சின்னதா ஒரு டைனிங் ஹால், ஜன்னல் இருக்கு. அதோட இங்க ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்கு. இங்க வந்து அந்த மரத்தெல்லாம் கொல்லை பக்கம் கழிச்சு விட்டுட்டா சூப்பரா நல்லா காத்தடிக்கும். நல்ல காத்தோட்டமா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் நீங்க இங்க வரணுங்க, எல்லா லைட்டும் ஃபியூஸ் போயிட்டு. அப்படியே இந்த டைனிங் ஹால்ல இருந்து இந்த சைடு வந்தோம்னா எவ்வளவு பெரிய கிச்சன் பாத்தீங்களா. அங்க நம்ம வீட்டுல வந்து 2 ஆளுக்கு மேல நடக்கவே முடியாது, கொல்லை பக்கமா இருக்கும். இதுக்கு வந்து 10க்கு 10 ரூம் போட்டு தனியா. பெரிய ரூமா? 10க்கு 12 இருக்குமா? 10க்கு 12 இருக்கும். பெரிய ரூம் தான். இங்க ஒரு சிங்க் வச்சு
இங்க ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியா இங்க இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும், வைக்கல. இங்கெல்லாம் இங்க பாருங்க, இங்க ஃபுல்லாவுமே வந்து லேப்ட் வரும். நம்ம பாத்திரம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இதுல இருந்து இது வரைக்குமே லேப்ட், இங்கேயுமே லேப்ட் போடுறதா தான் இருக்கும். இப்போதைக்கு எல்லாம் முடியாது, அது ஃபியூச்சர்ல எப்படி வருது என்னன்னு பாத்துப்போம். அங்க பாருங்க, அடுப்புலாம் இங்க வச்சதே கிடையாது. பாருங்க, இங்கெல்லாம் அடுப்புலாம் வச்சதே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து டைல்ஸ், எதுக்குமே டைல்ஸ்ன்னு போடல, எல்லாமே சிமெண்டா தான் போட்டு வச்சிருக்கோம். சிமெண்ட்டுமே வந்து ஷைனிங்கா போடுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா அப்படியே ரஃபா தரை எழுதி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து ஜன்னல்லாம் என்ன போடல, அந்த கம்பி மட்டும் போட்டிருக்கு, சும்மா அடைச்சு வச்சிருக்காங்க சாக்கு வச்சு. தண்ணிலாம் வரும், டேப்ல தண்ணிலாம் வரும், எல்லா டேப்லயும் தண்ணிலாம் வரும். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் வந்து நம்ம கிச்சனு. அப்படியே இந்த பக்கம் அப்படி இங்க வாங்க, அப்படியே இந்த பக்கம் கொல்லை பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் கொல்லை பக்கம், கொல்லை சைடு. இந்த வீடு, இந்த கூரை வீடு கட்டினதுனால இது முன்னாடி வந்து மாட்டுக்காக வச்சிருந்தோம். அது அரிகாலாம் வைக்காம மாட்டு கொட்டாயா இருந்துச்சு. சரி, அதனால பெரிய வீடா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து டோர் போட்டு, அதுவுமே ஒரு வீடு தான், சிமெண்ட் போட்டு அப்படியே சும்மா ரஃபா ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அந்த கூரை வீடு, அவ்வளவுதான். இதுல இருந்து அது வரைக்கும் வந்து நம்ம கொல்லை வச்ச கொல்லை. பாத்ரூம் வேணும் அப்படின்னா இங்க இருக்கு, இந்த ரூமும் காட்டுறேன், ரூம் இருக்கு. இது வெளியில பக்கம் வந்து அட்டாச் பாத்ரூம் தனியா, டாய்லெட் தனியா, குளிக்கிற இடம் தனியா, டாய்லெட் தனியா இருக்கு அங்க, அவ்வளவுதான். மத்தபடி இங்க இருந்துதான் இளநீ அதெல்லாம் நாங்க பறிச்சுப்போம். உங்களுக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பெரிய இதுக்குள்ள போற மாதிரி இருக்கும், நீட்டா இருக்கும், நல்ல நல்ல நீட்டு. இந்த பக்கம் இங்க பாருங்க, ஹால் இருக்கா, அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களா, அப்படியே இதுல ஹால் இருக்கு பாருங்க. இந்த சைடு இது வந்து நம்ம வீடு இருக்குல்ல அங்க திருப்பங்கூர்ல, அந்த வீடு மாதிரியே தான் இதுவும். இந்த மாதிரிதான் அங்கேயும் வந்திருக்கும், ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு டபுள் சைடும் வந்து ரூம். இந்த ரூம் சாவி நாங்க எடுத்துட்டு வரல, அதனால இது க்ளோஸ்ல இருக்கு. இந்த ரூம் காட்டுறவாங்க, இந்த லைட் எரியுமாங்க? ஐயோ சாரிப்பா, ஜன்னல திறந்து இருட்டா இருக்கும், தெரியுதா? இதான் ரூமு. இந்த பக்கம் வந்து ஒரு சோட் கேஸ் மாதிரி இருக்கு, இந்த பக்கம் ஒரு சின்ன சோட் கேஸ், இந்த பக்கம் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. பாருங்க, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட். டைல்ஸ் போட்டதுன்னு பார்த்தா இந்த பாத்ரூமுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே ஷவர் எல்லாமே இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு, அவ்வளவுதான். இதுதான் இதோட இந்த ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது, ஒரு ரூம்ல மட்டும்தான் வச்சிருக்கோம். இந்த ரூம் எம்டியா தான் இருக்கும், அப்படியே சும்மா ரூம் மாதிரி, அவ்வளவுதான்ப்பா. இதுதான். இதுக்கப்புறம் மாடிப்படி இங்க வாங்க, வந்து இங்க இருந்து நடையில வந்தீங்கன்னா இந்த குப்பை என்ன அல்லல இங்க கிடக்கு. இது வந்து ஒரு ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும், இங்க பாருங்க, நல்ல ஒரு தாராளமா ஏதாவது பொருள்லாம் வச்சுக்கிறதா இருந்தா நல்லா வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் ஸ்பேஸ். இங்க வந்து இன்னும் அந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, ஒளிஞ்சா வச்சு விளையாடுறதுக்கு நல்ல இடம். இங்க வந்து நம்ம வீட்டுல அந்த ஸ்டீல் கம்பி எல்லாம் போட்டிருக்கோம்ல, இது கைப்பிடி வச்சு படிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் போட்டா வீடு பார்க்க வந்து அப்பதான் அழகா இருக்கும். இப்போதைக்கு சும்மா மேல வந்து ஷீட்டு ஒட்டல, இது பாருங்க, சும்மாதான் ஷீட்டு போட்டிருக்காங்க, இன்னும் ஒட்டல. இப்படியே இதுல இருந்து ஏறி நம்ம இந்த பக்கமா அப்படியே போனா நம்ம மாடிக்கு போலாம். அதான் அந்த பாருங்க, கம்பியும் கட்டையுமா தொங்கிட்டு இருக்கு, அப்படி. அவ்வளவுதான், இதுதான் வந்து மாடி இங்க, அவ்வளவுதான். இதுக்கு வந்து ஒரு டோர், சும்மா தகரத்துல ஒரு டோர் போட்டிருக்கோம். இது வந்து ஷீட்டு சும்மா போட்டிருக்காங்க, இங்க ஒட்டினாதான் இது பினிஷ் ஆகும். இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ஷீட்டு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம போத்திகளோட ஸ்பேஸ் இருக்கு, புளிய மரம், கருவ மரம் இலெல்லாம் இங்கதான் கிடக்கு. இது வந்து நம்ம போத்திகளோட ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அங்கே இருந்து இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபுல் வீடு, அது வரைக்கும் இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து அகலம், நீட்டு எல்லாமே. பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா இங்க இது வந்து நம்ம அங்க இருக்கிறது தனியா இருக்கும், வீடு மெயின் ரோட்ல இருக்கும். இது வந்து தெருவு, பக்கத்துல அக்க பக்கத்துல எல்லாம் ஆட்கள் வீடுகள் இருக்கும். இது வந்து தெருவு, நல்லா ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாட, கார் சத்தம் எல்லாம் கேட்காம தனிமையா இருக்கும், நல்லா இருக்கும் இந்த இடம். பைக்கே 1-2 தான் வரும், அவ்வளவுதான்ப்பா. இந்த வீடு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போகணும்.
ஃபுல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா காமிக்கணும்னா வந்து இப்போதைக்கெல்லாம் முடியாது. அதெல்லாம் வந்து பார்ப்போம் ஃபியூச்சர்ல அது எப்படி மாறுது, வீடை எப்படி மாத்தலாம். ஏன்னா வந்து அங்கேயுமே அந்த வீட்லயுமே கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்கு. அதனால அது இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ற மாதிரிதான் இருக்கும். இப்போதைக்கெல்லாம் நம்மளால முடியாது. இதுல கையை வச்சோம்னா டைல்ஸ் போடுறதுக்கே வந்து எகிரி தள்ளிடும் போல இருக்கு. அதனாலதான் என் புருஷர் வந்து வெறும் சிமெண்டா அடிச்சு தள்ளிட்டாரு. பார்ப்போம் ஃபியூச்சர்ல அப்படி போட்டோம்னா கண்டிப்பா வந்து சூப்பரா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு பயங்கரமா எங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டிடுறேன். ஃபுல்லா மாமரம். இதெல்லாம் பக்கத்து வீடு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையாதாருங்க. மாங்காய் தொங்குது. ஆனா நான் மழை வரும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மழை வராம தப்பிச்சிட்டோம் ஏதோ. இதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போய் அங்க போய் ஜாமம் ஜட்டு எல்லாம் கழுவணும். அதிகபட்சம் வந்து அதிகமா கமெண்ட் வர்றது என்னன்னா, எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க இல்லையா, 2 அத்தை இருக்காங்கன்னு சொல்றீங்களே, 2 அத்தையும் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத்தை பெரிய அத்தை இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டு கொள்ளெல்லாம் இவ்வளோ ஒரு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணமே என்னோட பெரிய அத்தை தான். ஒரு குப்பை இப்படி போய் உழுவுறதுக்குள்ளேயே அந்த தேக்க மரம்லாம் இருக்கு இல்லையா, அப்படி போய் உழுவுறதுக்குள்ளேயே தூக்கி போட்டு அந்தாண்ட போய் கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கொள்ளையை நீட்டா வச்சிருக்கிறது காரணம் அத்தை தான். காலை தொடங்கி ராத்திரி வரைக்குமே அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும். அதோட என்னோட சின்ன மாமியார் இருக்காங்க இல்லையா, சின்ன மாமியார்னா காவியா மணிகண்டனோட அம்மா. அவங்களுக்கு வந்து அவங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எங்கேயாவது வெளில போறதா இருக்கட்டும், இல்ல எங்கேயாவது வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு சமைச்சு வைக்கிறது, குழம்பு நான் வைப்பேன். சின்னதுக்கு அந்த அளவுக்கு குழம்புலாம் வைக்க தெரியாது. அது வச்சாலுமே என் புருஷர் வந்து 1008 கதை சொல்லுவாரு, குறை சொல்லுவாரு. அதனால வந்து பாப்பா நான் சாப்பாடு மட்டும் ஆக்கி வச்சிடறேன், குழம்பு நீ வச்சிரு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ரீசெண்டா வந்து இந்த கால் இருக்குல்ல, 2 பக்கத்துல இந்த மடங்குதுல இந்த இடத்துல வந்து பூச்சிக்கடி மாதிரி வந்துருச்சு. பூச்சிக்கடி மாதிரி வந்து அப்படியே கொதன்னு ரொம்ப இதாயிட்டு 1 மாசமா படாத பாடு பட்டுட்டாங்க. இப்பதான் அங்கேயும் இங்கேயும் போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் காமிச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா காஞ்சி சரட்டு போல வந்துருச்சு. இவ திரும்பியும் அவங்கள தண்ணியில குளிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க தண்ணியில காலை வைக்க சொல்லியிருக்கேன். மத்தபடி வேற எதுலயாவது தண்ணியில காலை வச்சாங்கன்னா கொதன்னு திரும்பி புண்ணா வந்துடும். அதனால அதிகபட்சம் அவங்கள வேலையே விட மாட்டேன். அந்த சாப்பாடு ஆக்குறது மட்டும்தான். மத்தபடி நம்மளுக்கு இளமை இருக்கும் போதே நம்ம செய்வோம். முதுமை வந்தோம்னா அவங்கள மாதிரி நம்ம உட்காந்துட்டா பொண்டு பிடிச்சுங்க. நம்ம காவியா குட்டிமா இருக்கு இல்லையா, அவங்க செய்வாங்க, பாத்துப்போம். அவ்வளவுதான். சரி வாங்க வீட்டுக்கு போய் அங்க என்ன நிலவரம்னு பாக்கும். ஏன்னா குட்டிமா வந்துருச்சு, காவியா மணி தம்பி எல்லாரும் வந்திருப்பாங்க. ஏற்கனவே வந்து டேமேஜ் ஆன காலு தான். இந்த விரல் வந்து ஒரு நாள் எதிர் சுளுக்கு மாதிரி உளுந்து வலிச்சு ஒரு 2-3 நாள் நொண்டிக்கிட்டு நடந்தேன். இன்னைக்கு என்னன்னா அங்க வீட்டுல அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆனிச்சு. இங்க பாருங்க, அப்படியே இந்த இடம் மட்டும் வீக்கம் கொடுத்துருக்கு. சுளுக்குலாம் இல்ல, அந்த எதிர் சுளுக்கு உளுந்ததுலயே லைட்டா இதாயிட்டு அப்படி பெயினா இருக்கு. இல்ல வலிக்குது பாப்பா. இந்த அளவு அடிக்காதீங்க. இது வலி இல்லைன்னா எரியும். ஆனா எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. ரொம்ப அடிக்காதீங்க, பெயினா இருக்கு. தோல் கருத்துருமா? காலு தானே, பரவாயில்ல போ. தோல் கருத்துருமா? சரி ஓகேப்பா. நல்லபடியா இன்னைக்கு ஒரு தரமான வேலையை பார்த்துட்டோம். அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னுமே வேலை இருக்கு. நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு அலசி விட்டு நல்லா கம்மன்னு வச்சாதான் வீட்டுக்கு வரவங்க நிம்மதியா பாப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து அந்த வீட்டை வந்து இத்தனை நாள் காட்டல அப்படின்னு சில பேருக்கு கோவங்கள் இருக்கும். காட்டக்கூடாதுன்னு இல்ல, அதுல வந்து நாங்க அங்க யாருமே இல்ல இல்லையா, அதனால அங்க போகணுங்கிற அவசியமும் வந்தது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு வாடகைக்கு வராங்க அப்படின்ட்டு வீட்டை போய் சுத்தம் பண்றதுக்காக இன்னைக்கு காட்டக்கூடிய அவசியம் வந்து விட்டது. அதனாலதான் காட்டணும். வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் முத்துலக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். டாடா.